நாத்தனாரின் உக்ரரூபம் மைதிலியின் மென்தளிர் மேனியை கிளியினால் கிடுகிடுவென்று நடுங்க வைத்து விட்டது. துயரத்தினால் நெஞ்சடிக்க மெல்லிய குரலில், அக்கா, நான் தவறாக ஏதும் சொல்லவில்லை. பத்மினி சிறிய பெண், அவளுக்கு புத்திமதி கூற வேண்டியது என் கடமை என்று சாதாரணமாக சொன்னேன் என்று முடிக்கும் முன் நிழல் போல் பின்னால் வந்த முத்துசுவாமி, நல்ல புத்திமதி இது. அவமானகரமான இந்த குற்றச்சாற்று மொழிகள் பத்மினி அண்ணா காதில் பட்டுவிட்டால் அவன் சும்மா இருக்க மாட்டான். பேசியவர்களின் நாக்கை துண்டித்து விடுவான். இல்லாதவன் வீட்டு பெண் அல்லவள். யாரும் அவளை கண்டபடி பேசிவிட முடியாது என்பது ஞாபகம் இருக்கட்டும் என்று மறைமுகமாக அவள் மீது சொல்லம்புகளை வாரி வீசினார். மைதிலிக்கு இதை கேட்டதும் ஆத்திரம் தாழ முடியவில்லை. சித்தப்பா, கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து பேசாமல் இருங்கள். பெரியவர் ஆயிற்றே என்று நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை. இது எங்கள் குடும்பத்தில் நடக்கும் ஒரு விவாதம். அதில் நீங்கள் அனாவசியமாக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சட்டென பதிலளித்தாள். சித்தப்பாவின் கண்கள் உடனே சிவந்தன, நாசிகள் விரிந்தன. ஓடி கலைத்த வேட்டனாய் போல் கோபப் பெருமூச்செறிந்த அவர் மங்களத்தின் பக்கம் ஆக்ரோஷமாக திரும்பி, பார்த்து கொள்ளம்மா மங்களம், நான் சொன்னால் பொய் என்றுதான் உனக்கு தோன்றும். இந்த பெண் என்னை கொஞ்சமும் மதிப்பதே இல்லை. என் வயசு என்ன, இவள் வயசு என்ன, எப்படி பேசுகிறாள் பார்த்தாய் அல்லவா என்று தூபம் போட்டார். பற்களை நரநரவென்று கடித்த மங்களம் கோபம் கொந்தளித்த தனது விழிகளை உருட்டி விழித்துவிட்டு, அடி மைத்திலி, போதும், வாயை மூடு. ஏழை பெண், தாயில்லாதவள் என்று உனக்கு இரக்கம் காட்டி உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்ததற்கு நல்ல பிரதி உபகாரம் செய்துவிட்டாய். எதிர்த்து பேசுவதை இன்றோடு நிறுத்திக்கொள். சின்னவள் விஷயத்திலே ஏதாகிலும் நீ தலையிட்டாயோ, பிறகு நான் மிக பொல்லாதவளாகி விடுவேன். உன்னைப்போல் அவள் இந்த வீட்டில் கட்டின புடவையுடன் நுழைந்து விடவில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். அவள் அண்ணன் வரை இந்த விஷயம் எட்டிவிட்டால் நம்மை சும்மா விட மாட்டான், சுட்டு சாம்பலாக்கி விடுவான் என்று கர்ஜித்துவிட்டு புடவை தலைப்பு தரையில் புரள மிடுக்காக ராணி போல் அங்கிருந்து சென்று விட்டாள். துயரமும் அவமானமும் ஒருங்கே வேதனை செய்யவே மைதிலி அதை தாழ முடியாது கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு ஓவென்று அழுது விட்டாள். கட்டுப்படுத்த இயலாது பெருகி கொண்டிருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு வழியாக தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ள முயற்சி செய்கையில் அலை போல சப்தம் எழுப்பிக் கொண்டு ஸ்ரீகாந்தன் அங்கே விரைவாக வந்தான். அவனது முகபாவத்தை கண்ணுற்ற மைதிலிக்கு மைத்துனரும் ஒரு மூச்சு சண்டைக்கு ஆயத்தமாக வந்துள்ளார் என்ற உண்மை புலனாகிவிட்டது. தன் ஆசை மனைவியின் அழகிய விழிகளில் நீர் பெருகி ஓடும்படி கடுமையாக பேசிவிட்ட மதனியின் மீது ஸ்ரீகாந்தனுக்கு எல்லையற்ற கோபம். அவனது உள்ளத்தில் கொந்தளித்த உணர்ச்சிகள் அனைத்தும் அவனது முகத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருந்தன. மைத்திலியிடம் அவனுக்கு எப்பொழுதும் கொஞ்சம் மரியாதை உண்டு. எனினும் இன்றைய சம்பவத்தினால் அவன் அந்த எல்லைக்கோட்டை தாண்டி விட்டான். மன்னி, பத்மினியிடம் ஏன் அப்படி கடுமையாக பேசினீர்கள்? என் மனைவியை அவ்வாறு அவமானப்படுத்துவீர்கள் என்று தெரிந்திருந்தால் இந்த வீட்டில் ஒன்றாக வசிக்க நான் உடன்பட்டிருக்கவே மாட்டேன் என்று அதட்டலாக கூறிவிட்டு வந்த வேகத்தில் திரும்பிவிட்டான். நாத்தனார், சித்தப்பா, மைத்துனர் என்று ஒருவர் பின் ஒருவராக வந்து தாக்கியதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி தாழ முடியாது மைத்திலி நேரே சென்று தன் படுக்கையிலே படுத்து விட்டாள். அன்று வெகு நேரம் சென்ற பின் வீடு திரும்பிய நீலகண்டனுக்கு மங்கள பவனத்திலே நடந்த அமர்க்களம் கொஞ்சமும் தெரிய வராதிருந்தது. தன் வேலைகளையெல்லாம் முடித்து கொண்டு வீட்டிற்கு அவன் வந்தபொழுது புயலுக்கு பின் கடலில் காணப்படும் பெரு அமைதியை காட்டிலும் ஒரு மிக பெரும் அமைதி எங்கும் நிலவியிருந்தது. வழக்கமாக தன் வரவிற்காக சமையற்கட்டில் காத்திருக்கும் மனைவியை அங்கே காணாதது அவனுக்கு சற்று விகல்பமாக படவே அவளை தேடிக்கொண்டு தங்கள் அறைக்கு வந்தான். கட்டிலின் மீது துவண்ட பூங்கொடி என சுருண்டு கிடந்த மைதிலியை கண்டு அவன் திடுக்கிட்டு போனான். சிவந்து வீங்கிய அவளது சோர்ந்த முகமும் அவனது திகைப்பை பன்மடங்காக்கவே, என்ன மைதிலி, அழுதிருக்கிறாய் போல் இருக்கிறதே, என்ன நடந்தது என்று பரபரப்புடன் வினவினான். நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கணவனிடம் கூறிவிட வேண்டும் என்று உடனடியாக உள்ளத்தில் தோன்றிய ஆவலை மைதிலி சற்றென கட்டுப்படுத்தி கொண்டாள். நீலகண்டன் மங்களத்தை விட முன்கோபக்காரன். அவனிடம் அது சமயம் நடந்ததை அவசரமாக எடுத்து கோரினால் அவ்வளவுதான், வீடு இரண்டுபட்டுவிடும் என்று உணர்ந்த மைதிலி சிரமப்பட்டு ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு, ஒன்றுமில்லை, வரவர உடல் அயற்சி எனக்கு தாழ மாட்டேன் என்கிறது. இது சமயம் யாராவது என்னிடம் அதிக வேலை சொல்லிவிட்டால் எனக்கு அழுகி வருகிறது என்றாள். படுக்கையின் ஓரத்தில் வந்து அமர்ந்து கொண்ட நீலகண்டன் மிகவும் அன்புடன் அவளது கலைந்த கூந்தலை விரலால் கோதி சரிப்படுத்தினான். கண்களில் பெருகி நின்ற கண்ணீரை தனது கைக்குட்டையினால் மெல்ல துடைத்துவிட்டு, மைதிலி, ஏன்
உன் உடலை இப்படி போட்டு வாட்டிக்கொள்கிறாய்? இது சமயம் தக்க ஓய்வு எடுத்துக்கொள் என்று நான் தினமும் கூறி வருகிறேனே. வேலை செய்ய முடியாவிட்டால் உன்னை இங்கே யார் அடிக்கிறார்கள்? சிறு குழந்தை போல அழுதிருக்கிறாயே. வெக்கம் வெக்கம் என்று பரிகாசமாக கூறிவிட்டு செல்லமாக அவள் கன்னத்தை வருடினான். கணவரின் களங்கமற்ற அன்பு மைதிலியின் உள்ளத்தை உருக்கவே அவளால் துக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. தனது முகத்தை அவன் மடி மீது பதித்து கொண்டு தன் துயரம் முழுவதும் அடங்கும் வரை சிறு குழந்தை போல் வெகு நேரம் விக்கி அழுது கொண்டே இருந்தாள். ஒரு வழியாக மனச்சமாதானம் அடைந்த பின்னர் கண்ணீரை துடைத்து கொண்டு அவள், பிரசவ சமயத்திலே என்னை இங்கு உள்ள ஆஸ்பத்திரியில் ஏதேனும் ஒன்றில் அனுமதித்து விட வேண்டும். அதற்கு தாங்கள் இப்பொழுதே ஏற்பாடு செய்து விடுங்கள் என்றாள். நீலகண்டன் வாய்விட்டு சிரித்தான். மைதிலி, நீ கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது. உன் இஷ்டப்படி ஆஸ்பத்திரியில் போயிருக்க அக்கா அனுமதிப்பாளா? பல வருஷங்களுக்கு பிறகு நமது வீட்டில் அருமையாக ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அதை ஆசையுடன் அவள் காத்திருக்கிறாள் என்று வெகுளித்தனமாக கூறினான். அக்காவின் மனப்போக்கை கொஞ்சமும் அறிந்து கொள்ளாத இந்த தம்பி மீது மைதிலியின் உள்ளம் இறக்கப்பட்டது. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. அதனால் சொன்னேன். இன்னும் 2 மாதம் காலம் இருக்கிறது. அதற்குள் நாம் இதை பற்றி விவாதிப்பானேன் என்று கூறி புன்முறுவல் செய்தாள். கணவனது அன்பிலே அவளுக்கு சற்று முன் நடந்த பெரிய பூசலும் அதனால் ஏற்பட்ட துயரமும் சூரியனை கண்ட பனிபோல் சடுதியில் மறைந்துவிட்டன. இந்த சம்பவத்திற்கு பிறகு மங்களம்மாளுக்கு மைதிலி மீது வெறுப்பும் சந்தேகமும் அதிகரிக்கத் தொடங்கின. அவளது விபரீத மனப்போக்கை பத்மினியும் சித்தப்பாவும் அடிக்கடி தூண்டிவிட்ட வண்ணம் இருந்தனர். மைதிலி வீட்டை நிர்வகிக்கும் முறையை பற்றி அடிக்கடி ஏதாவது குற்றம் கண்டுபிடித்த வண்ணம் இருந்தார் முத்துசாமி. ஓரகத்தியின் நிர்வாகத் திறமையில் குறைகள் கண்டது போதாது போல் அவளது நடவடிக்கையில் வீணான தவறுகள் கண்டு அவைகளை தக்க சமயங்களில் ஒன்றை பன்மடங்காக்கி நாத்தனாரிடம் கூறி அவளது சந்தேகத்தை பலப்படுத்தினாள் பத்மினி. இதன் விளைவாக ஒரு காலத்தில் அமிர்தமாக நேசித்த மைதிலியை மங்களம் சில நாட்களில் விஷம் போல் வெறுக்கத் தொடங்கிவிட்டாள். உள்ளத்திலே பெரும் பேயாக பிடித்து கொண்டிருந்த சந்தேகத்தின் விளைவாக மைதிலி செய்த எல்லா காரியங்களும் அவளுக்கு தவறாகவே தோன்றின. குழந்தை மாதவனை மைதிலி எடுத்து வைத்து கொஞ்சி விளையாடினால் அந்த காட்சி பூதகி குழந்தை கண்ணனை கொல்லச் செய்த சூழ்ச்சி போல்தான் மங்களத்திற்கு தோன்றியது. பெட்டிகளை திறந்து பணத்தை எண்ணி வைக்கும் போதும் நகைகளை எடுத்து பத்திரப்படுத்தும் போதும் முன்போல் மைதிலியை அவள் சுதந்திரமாக விட்டுவிடக்கூடாது. கூடவே அருகில் நின்று கண்காணிக்கத் தொடங்கினாள். ஒரு சமயம் வீட்டு செலவிற்கு ஜாமான் வாங்குவதாக கூறி பணத்தை எடுத்து மைதிலி இடையே அபகரித்து தனக்கு சொத்து சேர்த்து கொள்கிறாளோ என்ற அவநம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டுவிட்டது. இவற்றையெல்லாம் விட மைதிலி வீட்டில் எல்லோரிடமும் தாராளமாக பழகிய முறையில் மங்களத்திற்கு திடீரென சந்தேகம் தோன்றத் தொடங்கிவிட்டது. சிறு வயது, மேலும் பார்க்க லட்சணமான பெண். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ என்று சித்தப்பா அடிக்கடி எடுத்து ஓதிய மந்திரம் அவளது மூளையை குழப்பி விட்டிருந்ததனால் திவாகரன் கபடம் ஏதுமின்றி குழந்தையைப் போல் பாவித்து மைதிலியிடம் பழகிய தோரணையை காண மங்களாவிற்கு திடீரென பிடிக்காது போய்விட்டது. உடல் சிரமத்தை கூட பொருட்படுத்தாது திவாகரன் ஏவிய காரியங்களை கவனிக்க மைதிலி சென்ற பொழுதெல்லாம் அவளும் கூடவே சென்று கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்தி பொழுது ஒரு கட்டு காகிதங்களுடன் ஆபீஸிலிருந்து திரும்பிய திவாகரன் வீட்டிற்குள் நுழையும் முன்பே மைதிலி என்று அழைத்து கொண்டு வந்தார். ஒரு கூஜா குளிர்ந்த நீர் எடுத்துக்கொண்டு உடனே வாமா, இந்த காகிதங்களை எல்லாம் அவசரமாக கவனித்தாக வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் மாடி அறைக்கு சென்று விட்டார். திவாகரன் காகித கட்டுகளை ஆராய்ந்து ஏதோ அவசரமாக கூற அதை கருத்துடன் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டு மைதிலி அவர் எதிரே அமர்ந்திருந்த காட்சியை சித்தப்பாவினால் காண சகிக்கவே முடியவில்லை. உடல் அயர்வாக படுத்திருந்த மங்களத்திடம் ஓடி இதை கற்பனை பல கலந்து மிகவும் தவறாக எடுத்து கூறினார். நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன் என்கிறாய். மங்களம், நீ உன் கண்கள் அழைப்பை பார். விளக்கு வைத்தாகிவிட்டது. இந்த வேளையில் ஒரு சிறு பெண்ணுக்கு தனியாக ஒரு புருஷனிடம் என்ன வேலை? பங்களா வேலைக்காரர்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் தெரியும். எல்லோரும் இதை பற்றி கூடி கூடி பேசி சிரிக்கிறார்கள். உன் கணவன் மீது நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆண்கள் மனதை எப்பொழுதுமே கொஞ்சம் சபலமுடையதுதான். இருந்தாலும் நமது குடும்பத்தில் இப்படி விவஸ்த கெட்ட காரியங்கள் நடப்பது நன்றாகவே இல்லை என்று கூறிவிட்டு திரும்பினார். சித்தப்பாவும் மங்களமும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு போனார்கள். கோபமே உருவாக நீலகண்டன் அவர்கள் பின்னால் வந்து நின்று கொண்டிருந்தான். சமயோஜித சித்தப்பாவுக்கு முதலில் சட்டென தன் உணர்வு ஏற்பட்டது. நிலைமையை சமாளிக்கும் நிமித்தம்
ஒன்றுமே விசேஷம் நடக்காதது போல் தொண்டையை பலமாக கனைத்துக்கொண்டு ஒரு கள்ளச் சிரிப்பு சிரித்தார் அவர். என்ன நீலகண்டன், ஏது இவ்வளவு சீக்கிரம் வெளியிலிருந்து திரும்பி விட்டாய்? உன்னை இது சமயம் நான் கிஞ்சித்தும் எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறிவிட்டு தமது பொய்ப்பற்கள் அனைத்தையும் காட்டி நகைத்தார். வாயை மூடுங்கள் சித்தப்பா. யாரிடம் இந்த பசப்பு மொழிகள்? சொன்னதையெல்லாம் கேட்டு தலையாட்டி கொண்டிருக்க நானும் அக்காவை போல் ஒரு ஏமாந்த பிள்ளை அல்ல. சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தை தாராளமாக தொடர்ந்து முடியுங்கள், கேட்கலாம் என்று கோபத்துடன் சேரினான் நீலகண்டன். கோபமே உருவாக தம்பி நின்ற நிலை மங்களத்திற்கு தாங்கோணாத பயத்தை உண்டு பண்ணியது. எனினும் தானே வீட்டிற்கு எஜமானி என்ற நினைப்பு சட்டென உண்டாகவே அவள் கடுமையாக, நீலகண்டா, பெரியவர் என்ற மரியாதை இல்லாமல் என்ன பேச்சு பேசுகிறாய்? கொஞ்சம் நாக்கை அடக்கு. ரொம்ப நியாயத்தை கண்டவன்தான் நீ என்று குறுக்கே இறைந்து கத்தினாள். தாரையாக முகத்தில் வழிந்தோடிய வியர்வையை மேல் துண்டினால் அழுத்தி துடைத்து கொண்டான் நீலகண்டன். உணர்ச்சி கொந்தளிப்பில் அவனுக்கு வார்த்தைகள் தடுமாறின. மூச்சு திணறியது. அக்கா, இவ்வாறு பேச உங்களுக்கு அவமானமாக இல்லையா? இந்த சித்தப்பா நமக்கு யாரை போல்? ஒரு வருஷமாக இந்த வீட்டில் தண்ட சாப்பாடு சாப்பிடுவதோடு இல்லாமல் களங்கமற்ற என் மனைவி மீது அபாண்டமாக பழியை சுமத்துகிறாரே. அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. மைதிலியை குற்றம் சொன்ன அந்த நாக்கை என்று ஆவேசமாக இறைந்து கத்தினவன் மேலே பேச முடியாது நிறுத்தி கொண்டான். அவனது உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. புயல் அடித்த போதிலும், பூகம்பமே எழுந்த போதிலும் ஸ்ரீமான் திவாகரனது சிந்தனையை எதுவுமே கலைக்க முடியாது. தமது வேலைகளை முடித்து கொண்டதும் அறையை விட்டு வெளியே வந்த அவர் மங்களம், சித்தப்பா முதலியோர் உரத்த குரலில் விவாதம் செய்து கொண்டிருந்த இடத்தை தாண்டி தமது அறைக்கு சென்று கொண்டிருந்தார். மறுநாளை பற்றிய தொழில் விவகாரங்களில் எண்ணத்தை ஓடவிட்டிருந்த அவர் காதுகளில் அந்த மூவரும் இறைந்து கத்துவது சற்றும் கேட்கவே இல்லை. திவாகரன் எழுதி முடிக்கச் சொன்ன கணக்கு விவரங்களை சுருக்கமாக குறிப்பிட்டு கொண்டு அவைகளை பின்பு அவகாசத்தோடு விரிவாக எழுதி முடித்துவிடலாம் என்ற எண்ணத்துடன் காகித கட்டுகளை மேஜை மேல் பத்திரமாக வைத்து பூட்டிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்த மைதிலி தன் பெயரை உச்சரித்து கணவன் இறைந்து கதறுவதை கேட்டதும் திடுக்கிட்டு மெய் சோர்ந்து வராந்தாவிலே சுவர் ஓரமாக நின்று விட்டாள். என்ன நடந்தது? ஏன் இப்படி கூச்சலிடுகிறார் என்று அவள் தனக்குள்ளே ஆராயும் முன் மங்களம்மாள் பங்களாவே அதிரும்படி பெரும் குரலில் அதட்டலாக, நீலகண்டா, வாயை மூடு. சித்தப்பாவை அப்படி அலட்சியமாக பேச நீ யாரை போல? நான் கேட்கிறேன். உன் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு அவர் இங்கே தங்கியிருக்கவில்லை. அவர் கோரியதில் என்ன தப்பு கண்டு விட்டாய்? நானும் இதுவரை பொறுத்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டல்லவா? ஊர் சிரிக்கிறது. வாயால் சொல்லக்கூட வெட்கமாகத்தான் இருக்கிறது. மைதிலியின் நடத்தை இங்கே உள்ள எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் என்று கர்ஜித்தாள். அக்கா என்று நீலகண்டன் ஆச்சரியமும் துயரமும் தாங்க முடியாது அலறினான். மின்சாரத்தினால் தாக்குண்டவள் போல இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து போன மைதிலி தலை சுற்ற சுவரின் மீது ஆதரவுடன் சாய்ந்து கொண்டாள். திகைப்பிலே அவள் இருதயம் இரண்டாக வெடித்துவிடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. நான் இதை பற்றி பேச வேண்டாம் என்று இதுவரை வாயை மூடிக்கொண்டுதான் இருந்தேன். ஆனாலும் என்னாலேயே சகிக்க முடியவில்லை. உன் மனைவியை என்னவென்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? படு நீலி, என் வாழ்விலேயே மண்ணை அள்ளி போட பெரிய திட்டமல்லவா போட்டுவிட்டாள். நான் வீட்டில் இல்லாது வெளியே போயிருக்கும் சமயமெல்லாம் மாடியில் அவருடன் தனியாக இவளுக்கு என்ன பேச்சு வந்திருக்கிறதாம்? நீலகண்டா, நான் அதிகம் பேச விரும்பவில்லை. என் கணவர் மீது எந்த குறையும் கூற மாட்டேன். புருஷர்கள் சுபாவம் தெரிந்ததுதான். ஆனால் மைதிலி இவ்வளவு கேடுகட்ட பெண்ணாக இருப்பாள் என்று நான் எண்ணவே இல்லை என்று படபடவென்று பொறிந்து தள்ளினாள் மங்களம். அவமானத்தினால் உடல் கூனி குறுகிவிட்டது நீலகண்டனுக்கு. உணர்ச்சி வசத்தில் தடுமாறியது. அக்கா, உங்களுக்கு மூளை கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. அத்திம்பேரி எனக்கும் மைதிலிக்கும் தந்தைக்கு ஒப்பானவர். கள்ளம் கபடமற்ற என் மனைவி மீது இத்தனை பெரிய பழி சுமத்த உங்களுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ? அக்கா, சித்தப்பாவின் துர்போதனையில் நீங்கள் சித்தம் இழந்து விட்டீர்களா என்று ஆத்திரத்துடன் கேட்டான். நீலகண்டா, இது யாருடைய போதனையும் அல்ல. பாம்பின் கால் பாம்பறியும் அல்லவா? அதுபோல் ஒரு பெண்ணின் மனப்பான்மை இன்னொரு பெண்ணுக்கு சட்டென புரிந்துவிடும். மைதிலி பார்வைக்கு வெகுளி போல் இருந்தாலும் லேசுப்பட்டவள் அல்ல. என் குடும்பத்தையே குலைக்க வந்த படு நீலி அல்லவா? 1 வருஷ காலமாக நானும் ஜாடையாக கவனித்து கொண்டுதான் வந்தேன்.
என் மேல் விசுவாசமுடையவள் போலவும் என் குழந்தை மேல் பாசமுள்ளவள் போலவும் அவள் நடித்த நடிப்பெல்லாம் எதற்கு? என் கணவரை தன் கையில் போட்டுக்கொள்ள எனக்கா தெரியாது என்று இறைந்து ஆர்ப்பரித்தாள். நாராசம் போல் வந்து விழுந்த அந்த பழிச் சொற்கள் கபடமற்ற மைதிலியின் உள்ளத்தை 1000 வேல்கள் போல் கொடுமையாக தாக்கின. நிறைமாத கர்ப்பிணியான அவளால் இதை சகிக்கவே முடியவில்லை. நாத்தனாரா இப்படி அவதூறு பேசுகிறாள் என்று நம்ப முடியாத அவள் மருண்டு மங்களம்மாள் இருந்த திக்கை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அவள் கண்கள் இருண்டன, தலை சுற்றியது. அடுத்த கணம் அவள் தடால் என்று கீழே மயக்கமுற்று விழுந்து விட்டாள். மைதிலி கண்களை விழித்து கொண்டு பார்த்த பொழுது தங்கள் அறையில் படுக்கை மீது தான் படுத்திருப்பதை உணர்ந்தாள். அருகில் நாற்காலி ஒன்றில் நீலகண்டன் கவலையே வடிவாக அமர்ந்திருந்தான். அறைக்குள் எரிந்த விடுவிளக்கின் மங்கிய ஒளியில் மைதிலிக்கு அவன் முகத்தில் படிந்து நின்ற துயரத்தின் சாயை பூரணமாக புலப்படவில்லை. கட்டிலில் அவள் திரும்பி படுப்பதை கண்ணுற்ற நீலகண்டன் அருகில் நெருங்கி மிகவும் கனிவாக, மைதிலி, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று வினவினான். கொஞ்சம் நேரத்திற்கு முன் நடந்த யாவும் அவளது மூளையில் பளிச்சென்று உதயமாகிவிட்டதனால் மைதிலிக்கு துயரம் நெஞ்சை அமுக்கியது. சற்றென்று பேசவே முடியவில்லை. தன் அருகில் வந்து உட்கார்ந்து கொள்ளும்படி கணவனுக்கு ஜாடை காட்டினாள். மைதிலி, உடம்பு எப்படி இருக்கிறது? தலையை வலிக்கிறதா? கொஞ்சம் பழரசம் சாப்பிடுகிறாயா? பாலை சூடு பண்ணி தரட்டுமா? ஒரு வாய் சாப்பிடு, உடம்பு கலகலப்பாகிவிடும் என்று பலவிதமாக உபச்சாரம் செய்த அவன் அவளது வேண்டுகோளின்படி படுக்கையின் ஓரத்தில் வந்து உட்கார்ந்தான். அவனது இரு கரங்களையும் அன்புடன் பற்றிய மைதிலி அவைகளை தன் கன்னங்களின் மீது பொருத்தி கொண்டாள். நெஞ்சில் துக்கம் குமுறி தொண்டையை அடைக்க அவனை மிகவும் பரிதாபகரமாக நோக்கி, அக்கா கூறியவற்றை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டாள். அதற்கு மேல் பேச முடியாது போகவே துயரம் தாளாது விக்கி விக்கி அழுதாள். பச்சாதாபத்தினால் நீலகண்டனது உள்ளம் பாகாய் உருகிவிட்டது. தனது அருமை மனைவி செய்த ஊழியங்கள் அனைத்திற்கும் பிரதிபலனாக ஏதும் நல்லது செய்யாவிடினும் இவ்வாறு அவமானப்படுத்திவிட்ட அக்கா மீது அவனுக்கு ஏற்பட்டிருந்த சினத்தை விவரிக்கவே முடியாது. மைதிலி, உனக்கு என்னை பற்றி ஏன் இந்த சந்தேகம்? கள்ளம் கபடமற்ற உன் மீது பழி சுமத்த உள்ளத்தினால் எண்ணினால் கூட அது மகாபாவம் ஆயிற்றே. இருக்கட்டும், அலட்சியமாக அவதூறு பேசிய இந்த அக்காவை நான் சும்மா விடப் போவதில்லை என்று ஆத்திரத்துடன் கூறிவிட்டு பற்களை கடித்தான். நீலகண்டனது கரங்களை மறுபடியும் அன்புடன் பற்றி கொண்ட மைதிலி, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? செய்வேன் என்று கூறுங்கள் என்று மிகவும் கெஞ்சி கேட்டாள். இந்த உலகில் இன்றுடன் உனக்கு நான் ஒருவனே சதம் என்றும் எனக்கு நீ ஒருத்திதான் சதம் என்றும் ஆகிவிட்டோம். பணம், பதவி இவைகளுக்கு முன்னால் அப்பா, அம்மா, அக்கா, தம்பி என்ற உறவு முறைகள் செல்லாது என்ற பெரிய உண்மை எனக்கு இன்று புலனாகிவிட்டது. எனது அகக்கண் திறந்துவிட்டது. ஆகையினால் வாழ்விலே என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கும் நான் என் உயிரை கொடுத்தாகிலும் கடமை புரிய வேண்டும். அதுபோல நீயும் எனக்கு இனி செய்தாக வேண்டும். என்ன உதவி உனக்கு வேண்டும்? தாராளமாக கேள். உனக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை என்று ஆவேசமாக பேசினான் அவன். விடிந்தவுடன் என்னை ஒரு வண்டியில் ஏற்றி பக்கத்து கிராமத்தில் உள்ள என் பெரிய பாட்டி வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். தன்னுடன் கூட ஒரு 10 நாள் தங்கியிருக்கும்படி பாட்டி என்னை எவ்வளவோ முறை வற்புறுத்தி அழைத்திருக்கிறாள். தூர உறவினர் வீட்டுக்கு எதற்கு போவது என்று அப்பொழுதெல்லாம் அக்கா எனக்கு உத்தரவு கொடுக்க மறுத்து விட்டிருந்தார். இந்த சமயம் தன்னுடன் என்னை சில நாட்கள் கூட வைத்து சீராட்ட பாட்டிக்கு மிகவும் திருப்தியாக இருக்கும். பிறந்து விட்டார்கள் என்ற உரிமை பாராட்டி கொள்ள தற்சமயம் ஜீவியவந்தராக இருப்பது இந்த பாட்டி ஒருத்திதான். தயவு செய்து மறுக்காது என்னை அங்கே அனுப்பி வையுங்கள். கிராமத்து சூழ்நிலையில் பாட்டியின் அன்பு மொழியில் என் இருதயத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பெரும் புண்ணை ஆற்றிக்கொள்ள முயற்சி செய்வேன் என்று துயரத்தால் தடைபட்ட மெல்லிய குரலில் கெஞ்சி கேட்டாள் மைதிலி. அவளுடைய அழகிய பெரு விழிகளில் பொங்கி வழிந்த கண்ணீரை மிருதுவாக துடைத்த நீலகண்டன் அவள் அருகே குனிந்து தனிவாக, கவலைப்படாதே மைதிலி, உன் இஷ்டப்படியே அங்கே அனுப்பி வைக்கிறேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காலை விடிந்த பிறகு இங்கே அரை கணமும் இனி தங்குவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன். உன்னை இவ்வளவு அவமானப்படுத்திய பின்பு இந்த வீட்டில் இனியும் நாம் எப்படி நீடித்து வசிக்க முடியும் என்று கேட்டான். தம்பியை அக்காவிடமிருந்து பிரித்துவிட்டாள் என்று என்னை பற்றிய பலர் வம்பு பேசுவார்கள். அதை நினைக்கிலேயே எனக்கு அச்சமாக இருக்கிறது. என்னால் முடிந்தவரை இந்த குடும்பத்திற்கு விசுவாசத்துடன் உழைத்தேன். ஆனால் முடிவில் இந்த அவமானத்துடன் வெளியேற வேண்டுமா என்று நினைக்கையிலே என் நெஞ்சு குதிக்கிறது என்று திணறினாள் மைதிலி. தாறுமாறாக கலைந்து கிடந்த அவளது கூந்தலை மிருதுவாக வருடி சரிப்படுத்தியபடி நீலகண்டன் பேசலுற்றான்.
மைதிலி, நீ உலகத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். அக்கா பேசிய அவதூறுகள் பிறர் காதில் பட்டால் இன்னும் பலவித கற்பனைகள் புனைந்து ஒன்றை பத்தாக்கி பலவித கதைகள் கட்டி பறக்க விடுவார்கள். உண்மைக்கும் நியாயத்திற்கும் நம் மனசாட்சிக்கும் தான் நாம் பயப்பட வேண்டும். பிறர் இது சொல்வார்களே அது சொல்வார்களே என்று அஞ்ச வேண்டியது அவசியமில்லை. அப்படி சொல்கிற எவரும் நாம் நித்தியபடி சாப்பிட படி அளக்கப் போவதில்லை. ஆகவே நீ வீணாக இது சமயம் மனதை அலட்டிக் கொள்ளாதே. எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான். இந்த குடும்பத்திற்கு நீயும் நானும் பல வழிகளில் உண்மையாக நாய் போல் விசுவாசத்துடன் உழைத்தோம். அக்கா நன்றி மறந்த பாவியாகிவிட்டாளே என்று நினைக்கையில் என் மனதை ரம்பம் போட்டு அறுப்பது போல் வேதனை விட்டுகிறது. சரி, விட்டுத்தள்ளு. இப்பொழுது நீ கொஞ்சம் ஏதாவது சாப்பிடு. ஆனால் அன்று இரவு மைதிலி எதுவும் சாப்பிடவில்லை. நீலகண்டனுக்கும் சாப்பிட மனம் இருக்கவில்லை. துயரத்தினால் இடிந்து போன அந்த இளம் தம்பதிகள் அன்று இரவு வெகுநேரம் தூங்கவே இல்லை. நீலகண்டன் வீட்டை விட்டு போகப் போகிறான், பெட்டி படுக்கைகளை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை வேலைக்காரன் மூலம் கேள்விப்பட்ட மங்களத்திற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. சமையல்காரர் சாமண்ணா காலையில் கொண்டு வந்து வைத்த காஃபியை கூட பருகாது அவள் எழுந்திருந்து வேகமாக நீலகண்டனது அறைக்குள் வந்து நின்றாள். அது சமயம் மைதிலி பெட்டிக்குள் தங்கள் ஜாமான்களை அடுக்கி கொண்டு தரையில் அமர்ந்திருந்தாள். நீலகண்டன் சுவரில் மாட்டியிருந்த தனது சட்டை துணிமணிகளை சேகரித்து கொண்டு அறையின் நடுவே நின்று கொண்டிருந்தான். இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியும். வேண்டுமென்று என் மானத்தை கப்பலேற்ற 2 பேரும் சேர்ந்து சதி செய்கிறீர்கள் இல்லையா என்று அதட்டி கத்தினாள் மங்களம். இடுப்பில் ஒரு கையும் முகவாயில் மற்றொரு கையுமாக பரதநாட்டிய பாவத்தில் நின்று கொண்டு, சதியும் இல்லை சூழ்ச்சியும் இல்லை, இவ்வாறு நடக்க வேண்டுமென்று விரும்பித்தானே நீங்கள் வாயில் வந்தபடி தூஷணையாக பேசினீர்கள். இதற்கு மேல் இங்கே தங்கியிருக்க எனக்கு பைத்தியமா என்ன என்று நீலகண்டன் மிகவும் கோபத்துடன் தன் சகோதரியை பார்த்து கேட்டான். முதல் நாளுக்கும் மறுநாளுக்கும் உள்ள காலபேதத்தினால் மங்களம்மாளின் மனம் மாறிவிட்டிருந்தது. ஆத்திரத்தினாலும் அனாவசியமான பொறாமையினாலும் மைதிலியை பற்றி வாயில் வந்தபடி பேசியது எவ்வளவு தவறு என்பதை அவளது மனசாட்சி குத்தி காட்டவே அவளுக்கு தாங்கொணாத பயம் ஏற்பட்டுவிட்டது. நீலகண்டா, இதெல்லாம் என்ன? ஏதோ உன் பெண்டாட்டி அசட்டுத்தனமாக நடந்து கொள்கிறாள் என்று கண்டித்தால் புருஷன் நீ அவளுக்கு புத்தி சொல்லி அரவணைத்து கொண்டு போக வேண்டும். அதை விட்டுவிட்டு என்று முடிக்கும் முன் நீலகண்டன், அக்கா, போதும் உங்கள் உறவு. வார்த்தைகளை வாரி வீசி விடுவது எளிது, ஆனால் அவைகளை அள்ள முடியாது. கள்ளம் கபடமற்ற மைதிலியை அபாண்டமாக பேசிய பின் இந்த வீட்டில் எனக்கு என்ன உறவு இனி இருக்கிறது? நேற்றிலிருந்து நீங்கள் எனக்கு அக்கா என்ற பந்தமும் நான் உங்கள் தம்பி என்ற சொந்தமும் அஸ்தமித்து விட்டன. இனி இந்த வீட்டின் அருகே என் நிழல் கூட படியாது என்பது ஞாபகம் இருக்கட்டும் என்று குரோதமாக பேசிவிட்டு பரிகாச தோரணையில் 2 கைகளையும் தூக்கி குவித்து நமஸ்கரித்தான். மங்களத்தின் முகம் குங்குமம் என சிவந்தது. ஆத்திரத்தை சகிக்க முடியாது அவள் தன் கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள். பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்தெடுத்த தன் தம்பி ஒரு நிமிஷத்தில் தன்னை உதறிவிட்டு வெளியேற சித்தமாகிவிட்டதை காண அவளால் பொறுக்க முடியவில்லை. அக்காவை விட சமீபத்தில் வந்த மனைவிதானே இவனுக்கு உயர்ந்தவளாகிவிட்டாள் என்று எண்ணி வெகுண்ட மங்களம், சரி, அப்படியே இருக்கட்டும், எனக்கும் ஒரு தம்பி நேற்றோடு மறைந்து விட்டான் என்று எண்ணிக்கொள்கிறேன் என்று ஆக்ரோஷமாக கூறினாள். எதையோ நினைத்து கொண்டவள் போல் மைதிலி பக்கம் திரும்பி, அடியம்மா தேவி, உன் இஷ்டப்படி அவனை ஆழ வைத்து விட்டாய். இனி நீ வைத்ததுதான் சட்டமாக இருக்கும். அது கிடக்கட்டும். நான் உனக்கு செய்து போட்டிருந்த நகைகள் ஜாடாவையும் எடுத்து கீழே வைத்து விட்டு போ. அவைகள் என்னுடையவை. உன் அப்பன் வீட்டிலிருந்து நீ பிரமாதமாக எதுவும் கொண்டு வந்து விடவில்லை என்று உருமினாள். நகைகள் என்னக்கா? நீங்கள் மைதிலிக்கு வாங்கி அளித்த புடவைகள் ஜாமான்கள் அனைத்தையும் இங்கே வைத்து விடும்படி ஏற்கனவே அவளிடம் நானே சொல்லிவிட்டேன். மேலும் தாங்கள் இதுவரை என்னை குழந்தையிலிருந்து போகித்ததற்கும் படிக்க வைத்ததற்கும் என்னால் முடிந்தவரை ஒரு கணக்கு தயார் செய்து அதற்கு உண்டான தொகைக்கு தங்கள் பெயருக்கு ஒரு செக் எழுதி தயாராக வைத்திருக்கிறேன். அதையும் கொடுத்து விட்டு போய் விடுகிறேன். இந்த பணம் நான் வேலை செய்து சம்பாதித்ததில் சேர்த்து வைத்த பணம். ஆகவே அதை கொடுத்து ஒரு வழியாக உங்கள் கடனை நான் தீர்த்து விடுதலை பெற்று விடுகிறேன் என்றான். இதெல்லாம் யார் போதனை என்பதை நான் அறிவேன் என்று சீறிய மங்களம் அதற்கு மேல் பேச முடியாது கோபத்துடன் ஹாலுக்கு வேகமாக சென்று விட்டாள். நீலகண்டனும் மைதிலியும் தங்களுக்கு என்று சொந்தமான சில பொருட்களுடன் அன்று காலையே மங்கள பவனத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். கிளம்பும் முன் நீலகண்டன் தான் வேலையிலிருந்து அன்றுடன் விலகிவிட்டதாக ராஜினாமா கடிதம் ஒன்றை தங்கள் கம்பெனிக்கு தபாலில் அனுப்பிவிட்டான்.
திவாகரன் காலை வேளையில் சில சமயங்களில் கொஞ்சம் தாமதமாகவே எழுந்திருப்பது வழக்கம். ஆகவே அவரது நித்திரைக்கு பங்கம் விளைவிக்க விரும்பாத நீலகண்டன் தாங்கள் இருவரும் தனி குடித்தனம் செய்வதை பற்றி சுருக்கமாக தெரிவித்து ஒரு சிறு கடிதம் எழுதி வேலையாளிடம் கொடுத்து அவர் எழுந்ததும் அவரிடம் சேர்ப்பிக்கும்படி கூறிவிட்டு மனைவியுடன் கிளம்பிவிட்டான். நகரத்திற்கு 70 மைலுக்கு அப்பால் இருந்தது மைதிலி பாட்டி வசித்த கிராமம். 50 மைல் ரயில் பிரயாணம், 10 மைல் பஸ் பிரயாணம், மீதமுள்ள தூரத்திற்கு மாட்டு வண்டி பிரயாணம் என்று பலவித வாகனங்களில் ஏறி அஸ்தமிக்கும் சமயம் ஒரு வழியாக அத்தம்பதிகள் கிராமத்தை அடைந்துவிட்டனர். எதிர்பாராத விருந்தாளிகளைக் கண்டு பாட்டி ஆனந்தத்தில் பூரித்து போனாள். தனது வயதையும் தள்ளாமையும் உதறிவிட்டு பேத்தியையும் பேத்தி புருஷனையும் மிகவும் உபசரித்தாள். கிழிந்த பாயை தரையில் விரித்து கொண்டு படுக்க நேரிட்ட போதிலும் அன்று இரவுதான் முதலாக மைதிலி நிம்மதியாக உறங்கினாள் என்றே கூற வேண்டும். பாட்டி காமாட்சி அம்மாள் காலம் சென்ற தனது கணவர் விட்டு போன சொற்ப ஆஸ்தியை கொண்டு ஏதோ காலம் கடத்தி வந்தாள். அவள் உள்ளத்தில் பரந்த ஆகாயத்தை விட அதிக அன்பு இருக்கத்தான் இருந்தது. ஆனால் அவளது வறிய நிலை வந்த விருந்தாளிகளை 3 தினங்களுக்கு மேல் வைத்து போஷிக்க கட்டி வராததாக இருந்தது. இதை ஜாடையாக கண்ணுற்ற நீலகண்டன் மைதிலியுடன் கலந்து ஆலோசித்தான். பாட்டிக்கு சிரமம் கொடுக்காதபடி தாங்கள் தங்கியிருக்கும் வரை வீட்டு செலவிற்கு வேண்டிய ஜாமான்களை வாங்கி போட்டு விடுவது என்று இருவரும் ஒரே மனதாக தீர்மானித்தார்கள். மங்கள பவனத்தினின்று புறப்பட்ட பின்பு பிரயாண செலவு போக நீலகண்டன் கைவசம் கொஞ்சம் பணம் இருந்தது. அதனால் கிராமத்திற்கு வந்த 3வது நாள் காலை ஜாமான்கள் வாங்கி வர அருகில் இருந்த சிறிய நகரத்திற்கு அவன் சென்றிருந்தான். சுற்றி அலைந்து வேண்டிய ஜாமான்களை பேரம் செய்து வாங்கி ஒரு மாட்டு வண்டியில் போட்டுக்கொண்டு அவன் திரும்பும் பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. ஜாமான்களை இறக்கி எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த நீலகண்டன் மைதிலி தரை மீது குப்புற படுத்திருப்பதை கண்டு திடுக்கிட்டு போனான். சுவர் ஓரமாக கிராமத்து பெண்கள் இருவர் ஏதோ துக்கச் சம்பவம் நேர்ந்துவிட்டது போல் கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு கவலை உருவமாக நின்று கொண்டிருந்தனர். சமையல் அறையில் தட்டு தடுமாறிக்கொண்டு சுக்கு வெந்நீர் தயார்படுத்தி கொண்டிருந்த காமாட்சி அம்மாள் அவனை கண்டதும் பரபரப்புடன் வெளியே வந்து, நல்ல வேலைக்கு வந்தாய். மைதிலிக்கு மத்தியானம் இருந்து பிரசவ வேதனை ஆரம்பித்து விட்டது. இங்கே எல்லா வீட்டுக்கும் வழக்கமாக வரும் நாகம்மாள் கூட ஊரில் இல்லையாம். முனிசிபாலிட்டி நர்ஸை கூப்பிடலாம் என்றால் இங்கிருந்து 10 மைல் ஓடியாக வேணும். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்று அரற்றினாள். கொண்டு வந்த மூட்டைகளை தொப்பென்று கீழே போட்ட நீலகண்டன், பாட்டி, ஆஸ்பத்திரி அருகில் எங்கே இருக்கிறது என்று பதறினான். ஆஸ்பத்திரியா? இங்கிருந்து 18 மைலாவது போனால்தான் உண்டு என்று ஏக காலத்தில் இரட்டை நயனம் போல் ஒத்து பாடினார்கள். வேடிக்கை பார்க்க வந்திருந்த அந்த 2 கிராமத்து பெண்களும் பாட்டியும் மற்ற இருவரும் உதவி செய்ய மைதிலியை தூக்கி தான் வந்த மாட்டு வண்டியில் போட்டுக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றான் நீலகண்டன். வண்டி தெருமுனையை கூட தாண்டியது. அதுவரை மூச்சு பேச்சற்று துவண்டபடி கிடந்த மைதிலி திடீரென்று ஆவேசம் வந்தவள் போல் நீலகண்டனின் தோள்களை இறுக்கி பிடித்துக்கொண்டு, என்னை இங்கேயே விடுங்கள், என்னால் ஆஸ்பத்திரி வரை வர முடியாது என்று வேதனை தாழ முடியாது அலறினாள். இயற்கை மனித வர்க்கத்தின் மாற்றாந்தாய் என்பார்கள் அறிஞர்கள். மாற்றாந்தாய் என்றால் தனது மூத்தவளின் குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறவள் என்று எந்த அகராதியிலும் குறிப்பிட்டிருக்கவில்லை. ஆகவே இயற்கை எனும் மாற்றாந்தாய் அநேக சந்தர்ப்பங்களில் மனித வர்க்கத்தை மிகவும் கருணையுடன் பரிபாலிக்கத்தான் செய்கின்றது. தினசரி உலகம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் சுகமாக பிரசவிக்கின்றனர். இவர்கள் அனைவரும் ஆஸ்பத்திரிகளிலோ வீடுகளிலோ வைத்தியர் கண்காணிப்பிலோ தான் தாயாகிறார்கள் என்று கூற முடியாது. எவ்வளவோ குழந்தைகள் நடுவீதியிலும் ஓடும் ரயிலிலும் பறக்கும் விமானத்திலும் குடிசைகளிலும் மர நிழலிலும் பற்பலவித சூழ்நிலையிலும் இந்த பூவுலகத்தில் வந்து ஜனிக்கின்றன. விஞ்ஞான பாதுகாப்பில் இல்லை என்று இக்குழந்தைகள் இறந்து விடுகின்றனவா? அல்லது தாயார்களுக்குத்தான் அபாயம் ஏற்பட்டு விடுகின்றதா? சுருங்க கூறுமிடத்து எதிர்பாரா சூழ்நிலையில் திடீரென்று ஜனிக்கும் இந்த ஜீவன்கள் தாயாருக்கோ தமக்கோ மற்றும் பிறருக்கோ துன்பங்கள் ஏதும் தருவதே இல்லை. அசந்தர்ப்பமான சூழ்நிலையில் தாயையும் சேயையும் பாதுகாத்து கருணை புரியும் இயற்கையை கொடுமைமிக்க மாற்றாந்தாய் என எங்கனம் கூற முடியும்? மைதிலி தெரு முனையில் இருந்த ஒரு திண்ணை மீது சுற்றிலும் பரவி கிடந்த கரும் இருளில் சில வினாடி பொழுதில் ஆரோக்கியமே திரண்டு வடிவெடுத்தாற்போல் வந்த ஒரு அழகிய ஆண் குழந்தைக்கு தாயாகிவிட்டாள். அண்டையில் குடியிருந்த கிராமத்து பெண்கள் குழந்தையின் குவா குவா கதறலை கேட்டு ஓடி வந்து சூழ்ந்து கொண்டனர். விளக்கு எங்கே?
தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வாருங்கள் என்று பலர் கூக்குரலிட ஒவ்வொருவரும் தங்களால் ஆன உதவி செய்ய மைதிலி வீட்டை விட்டு புறப்பட்ட அரை மணி பொழுதில் குழந்தையுடன் மீண்டும் காமாட்சி பாட்டியின் கிரகத்திற்கு வந்து சேர்ந்தாள். தெருவில் நிகழ்ந்த சம்பவம் என்றதனால் மைதிலிக்கோ அவள் குழந்தைக்கோ எந்தவிதமான தீங்கும் நேர்ந்துவிடவில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மைதிலியின் அருமை மகன் வளர நாட்கள் பல விரைவில் ஓடிச் சென்றன. ஆரம்பத்தில் நீலகண்டன் மனம் இந்த நிகழ்ச்சியினால் சிறிது கலங்கிவிட்டிருந்தது. எவ்வளவோ ஜாக்கிரதையாக மைதிலியை போஷிக்க வேண்டும் என்று அவன் கட்டியிருந்த ஆகாய கோட்டைகளை தகர்த்தெறிந்துவிட்டு அவர்களது அருமை மகன் ரவிச்சந்திரன் நடுத்தெருவில் யாருடைய தயவுமே எதிர்பாராது வந்து உதித்தது பற்றி அவன் மனம் ஆயாசம் அடைந்து போனான். ஆனால் நாளடைவில் மைதிலியின் தேர்தல் மொழிகளிலும் ரவிச்சந்திரனின் பால்வடியும் இனிய முகத்தை காணும் மகிழ்ச்சியிலும் அவன் தனது துயரத்தை ஒருவாறு மறந்துவிட்டிருந்தான். 4 மாதங்கள் சென்று விட்டன. காமாட்சி அம்மாளுக்கு பாரமாக இருத்தல் கூடாது என்று ஆரம்பத்தில் தீர்மானித்திருந்தபடி நீலகண்டன் வீட்டு செலவிற்கும் தன் குழந்தையின் பராமரிப்பிற்கும் தேவையான சகல ஜாமான்களையும் தன் பொருளை செலவிட்டு வாங்கி அப்போதைக்கப்போது வீட்டில் சேர்த்து கொண்டேதான் இருந்தான். மைதிலியும் வீணாக பொழுதை கழித்து கொண்டிருக்கவில்லை. குழந்தையை கவனிக்க நேரம் போக மீதி பொழுதில் வீட்டு வேலைகள் அனைத்தையும் தானே செய்து வந்தாள். பணச்செலவு என்ற கவலையோ சமைக்க வேண்டும் என்ற தொல்லையோ இல்லை என்ற போதிலும் பாட்டி காமாட்சம்மாளுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஆரம்பத்தில் இந்த தம்பதி மீது கரை காணாது பொங்கி வந்த ஆசையும் அன்பும் 4 மாதங்களில் அவளுக்கு வற்றி வறண்டு போய்விட்டன. இதற்கு தக்க காரணம் இருந்தது. மங்களம்மாளின் தம்பி மனைவி என்ற அந்தஸ்தில் பிரம்மாண்டமான பங்களாவில் ஏவலாளர் புடைசூழ வாழ்ந்த நிலையில் மைதிலி மீது பாட்டிக்கு ஆசை பொங்கித்தான் வழிந்தது. பெரிய இடத்து நாட்டு பெண்ணை 10 தினங்கள் தன் வீட்டில் வைத்து பராமரிப்பது பெரியதொரு பாக்கியம் என்று அவள் அப்பொழுதெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் மங்களம்மாளின் விரோதத்தை விலைக்கு வாங்கி கொண்டு வேலையின்றி தங்குமிடமின்றி தற்சமயம் இந்த தம்பதிகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை நிலையை அறிந்ததும் பாட்டிக்கு அவர்கள் மீதிருந்த மதிப்பு போய் விழுந்துவிட்டது. மங்களம் எவ்வளவோ நல்ல பெண்ணாயிற்றே, தம்பியை பெற்ற பிள்ளை போல் வளர்த்தவளாயிற்றே, அவளை விரோதித்து கொள்ள வேண்டுமானால் இந்த பெண் என்ன திரிசமன் செய்துள்ளாளோ, நன்றி கெட்டதுகள் என்று அரைகுறையாக மைதிலியின் காதில் படும்படி அண்டை அயலார் வீட்டு பெண்களிடம் பாட்டி முணுமுணுத்து கொண்டிருந்தாள்.